மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். என்னுடைய இந்த நிகழ்ச்சியிலே 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. டாக்டர், நாங்கள் இரவு வேலை நைட் ஷிஃப்ட் செய்கிற ஆட்கள் என்றபடியினாலே உங்களுடைய அந்த நித்திரைக்கும் எங்களுக்கும் இடையிலே பெரிய பிரச்சனை இருக்கின்றது என்றபடியினாலே எங்களுக்கு சரியான மாரடைப்பு ஏற்படுவதற்கு கூடுதலான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்று ஒருவர் கேட்டிருந்தார். உண்மையாக சொல்ல போனால் இரவை கடவுள் படைத்தது மனிதர் ஓய்வாக நித்திரை கொள்ள. உங்களுக்கு தெரியும், எல்லா மிருகங்களையும் பாருங்கள், என்ன மாதிரி நிம்மதியாக நித்திரை கொள்ளுகிறது. எனவே இரவு படைக்கப்பட்டது மனிதர் ஓய்வாக நித்திரை கொள்வதற்காக. சரி, ஆனால் நாங்கள் இப்போது எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடி, பல தரப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இரவிலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாக இரவிலே வேலை செய்பவர்களுக்கு பல நோய்கள் ஏற்படுகிறது. முதலாவதாக இந்த மாரடைப்பு நோய், இரண்டாவதாக இந்த மூளையிலே இரத்த நாளங்கள் வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட, மூன்றாவது அவர்களுக்கு இந்த டயபெட்டிக் என்று சொல்லப்படுகிற நீரிழிவு நோய் ஏற்படுவது கூட, நான்காவதாக மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகள், நித்திரை இல்லாதபடினாலே அவர்களுக்கு மேல அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் போன்ற பிரச்சனை ஏற்படும். இதற்கு மேலதிகமாக பாலியல் ரீதியான பிரச்சனை கூட இந்த இரவிலே இந்த நைட் ஷிஃப்ட் செய்பவர்களுக்கு ஏற்படலாம். எனவே இப்போது இதுக்கு ஒரு மாற்றீடாக நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த இரவு வேலை செய்பவர்கள், அதாவது ஒரு மாதத்திலே 5 நாளைக்கு உங்களுக்கு இரவு வேலை இருந்தால், நைட் ஷிஃப்ட், உதாரணம் உங்களுக்கு தெரியும், பாதுகாப்பு உத்தியோகர்கள், செக்யூரிட்டி ஆபீசர், அதே நேரத்திலே வைத்தியசாலையில வேலை செய்பவர்கள், நாங்கள் எல்லாரும் இரவிலே கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும். இந்த நிலைமையிலே சொல்லப்படுவது என்னவென்றால், அந்த ஒரு மாதத்திலே 5, 6 அல்லது 7 நாட்கள் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இரவு வேலை இருந்தால், அந்த இரவு வேலையை 7 நாளும் தொடர்ச்சியாக செய்து முடிச்சு விடுங்கள். 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா இந்த இரவு வேலை வருகின்ற போது அதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பு கூடுதலாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரே அடியாகவே நீங்கள் 7 நாளை செய்து முடித்து விட்டீர்கள் என்றால், மற்ற 3 கிழமை, மற்ற 20, 21 நாட்கள் நீங்கள் நிம்மதியாக இரவு நேரங்களிலே வீடுகளிலே தூங்கலாம். என்றபடியினாலே பிரச்சனை குறைவு. நான் முதலிலே சொன்னது போல இரவிலே வேலை செய்யக்கூடாது. இரவு தரப்பட்டது, எங்களுக்கு தரப்பட்டது நித்திரை கொள்வதற்கு, ஓய்வாக இருப்பதற்கு. ஆனால் இந்த பிரச்சனை காரணமாக இரவிலே வேலை செய்வர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய இரவு வேலை முடித்து அதன் பிற்பாடு இரவிலே படுக்கின்ற போது இந்த பிரச்சனை குறைவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கொலஸ்ட்ராலை பற்றிய பிரச்சனைகளை பல பேர் கேட்டிருந்தார்கள். உண்மையாக இந்த இரத்தத்தில் இருக்கிற சீரம் கொலஸ்ட்ரால் எனப்படுகிற அளவிலே அவ்வளவு ஒரு பெரிய ஒரு விடயத்தையும் எங்களாலே காண முடியாது. சாதாரணமாக 200 மில்லிகிராமுக்கு குறைவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் முதலிலே சொன்னது போல இந்த ட்ரைகிளிசரைட், டிஜி என்று சொல்லுவோம், முக்கூட்டு கொழுப்புகள், ட்ரைகிளிசரைட் முக்கூட்டு கொழுப்புகள், இந்த முக்கூட்டு கொழுப்பினுடைய அளவு எப்போதுமே 150க்கு குறைவாகத்தான் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கொலஸ்ட்ரால் நான் சொன்னேன், HDL கொலஸ்ட்ரால், HLDL கொலஸ்ட்ரால். HDL கொலஸ்ட்ரால் எனப்படுவது நல்ல கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால் எனப்படுவது கூடாத கொலஸ்ட்ரால். எனவே இந்த HDL கொலஸ்ட்ரால் ஆனது, நல்ல கொலஸ்ட்ரால் ஆனது இரத்தத்திலே 40க்கு கூட, 40 மில்லிகிராமுக்கு கூட இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கூடாத கொலஸ்ட்ரால் ஆன LDL கொலஸ்ட்ரால் ஆனது எப்போது 150க்கு குறைவாக இருக்க வேண்டும். எனவே இப்போது என்ன செய்வோம், ஒரு விகிதாசாரத்தை பார்க்க போகிறோம். அதாவது இந்த இரத்தத்தில் இருக்கின்ற இந்த ட்ரைகிளிசரைடுடைய அளவு, அதாவது முக்கூட்டு கொழுப்பினுடைய அளவையும் HDL கொலஸ்ட்ராலுடைய அளவையும் நாங்கள் பிரித்து பார்ப்போம். உதாரணமாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இரத்தத்திலே ஒருவருக்கு இந்த ட்ரைகிளிசரைடினுடைய அளவு 200 மில்லிகிராம் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் இரத்தத்தில் இருக்கின்ற HDL அளவு 50 மில்லிகிராம் இருக்கின்றது. எனவே இந்த டிஜிக்கும் ட்ரைகிளிசரைடுக்கும் இந்த HDLக்கும் இடையில விகிதாசாரம் எவ்வளவு? 200ஐ நாங்கள் 50 ஆளை போட்டு பிரித்தால் அதிலே 4 வருகிறது.
4 வருகின்ற போது இந்த விகிதாசாரம் எப்போதுமே 2க்கு குறைவாக இருக்க வேண்டும். அதாவது சொல்லப்படுகிறது என்னவென்றால் 1.5 என்றால் மிக மிக நல்லது. அவருக்கு மாரடைப்பு ஏற்படுகின்ற வீதம் மிகவும் குறைவு. ஆனால் 2க்கு மேல போனால் அங்கு பிரச்சனை ஏற்படும். 2க்கு மேலே சிலருக்கு 3 இருக்கின்றது, 4 இருக்கிறது. அப்படி இருந்தால் அவர்களுக்கு இந்த மாரடைப்பு ஏற்படுகின்ற அளவு கூட. நீங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும்? சீரம் கொலஸ்ட்ராலை விட இந்த ட்ரைகிளிசரைட்டை முக்கூட்டு அமிலத்தையும் அதை நீங்கள் HDL கொலஸ்ட்ரால் அளவால் பிரிக்கின்ற போது 2க்கு குறைவாக வர வேண்டும். 1.5 என்றால் மிக மிக நல்லது. 2க்கு குறைவாக இருந்தாலும் நல்லது. ஆனால் 2க்கு மேலே வருகின்ற போது அது பிரச்சனைக்குரிய விடயம். எனவேதான் இந்த கொலஸ்ட்ராலுடைய அளவை வைத்துக் கொண்டு நீங்கள் குழப்ப வேண்டாம். 2-3 பேர் எனக்கு தொலைபேசியின் மூலமாக கதைத்தார்கள். அதுக்குத்தான் இந்த விளக்கத்தை நான் சொன்னேன். என்றபடியினாலே இதை வைத்துக் கொண்டு நீங்கள் பிரச்சனைப்படக்கூடாது. என்ன எங்களுடைய டயட், எங்களுடைய உணவு, நல்ல உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். கூடுதலானவரை வகை பிள்ளைகளுக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் இந்த கடைகளிலே விற்கப்படுற உணவுகளை அனாவசியமாக வாங்கி சாப்பிடக்கூடாது. காலையிலே கூட எனக்கு ஒரு தொலைபேசி எடுத்தால் அவருடைய 16 வயசுடைய பெண் பிள்ளைக்கு நெஞ்சு வலி இருப்பதாகும். எனவே அப்படி ஒரு நிலைமை இன்று போய்விட்டது. கூடுதலான அளவு இந்த கடைகளிலே நாங்கள் வாங்கி சாப்பிடுகின்ற போது இவற்றினாலே பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், இந்த கடைகளை பற்றிய உணவுகளை பற்றிய பயங்கரமான பல விளம்பரங்கள் எல்லாம் போய்கொண்டு இருக்கின்றது. ஒரு போத்தலை ஏதாவது ஒன்றை வேண்டினால் இன்னொரு பகுதி இனாமாக தரப்படுகிறது. இந்த பல்பொருள் அங்காடிகளிலே, இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளிலே. இவற்றுக்குரிய காரணம் என்ன? அதாவது பொருளாதாரத்தை பிசினஸ் ட்ரிக்ஸ் என்று சொல்லுவோம். ஆனால் இவையெல்லாம் எங்களுக்கு பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உணவினை ஏதாவது ஒரு நார்பொருளை சேர்த்துக் கொள்ளுங்கள். எனவே நார்பொருள் சொல்லுகின்ற போது பழங்களை சொன்னால் அவற்றுடைய விலை கூட சாப்பிட முடியாது என்ற பிரச்சனை. கூடுதலான நாட்சத்து உள்ளது பியர்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்ததாக ஆப்பிளை இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த டிராகன் ஃப்ரூட் எனப்படுகின்ற பழத்திலையும் இருக்கின்றது. எனவே இவையெல்லாம் நல்ல நாட்சத்து கூடின பழங்களாக இருக்கின்றது. ஆனால் எங்களை போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே இவற்றுடைய விலை அதிகம் என்றபடினாலே எங்களுடைய இடங்களில் இருக்கின்ற வாழைப்பழம், பப்பாசிப்பழம், அதே நேரத்தில் கொய்யாப்பழம், அதே நேரத்திலே வேறு ஏதாவது மாம்பழம் அப்படி கிடைத்தால் அவற்றை நாங்கள் எங்களுடைய உணவிலே ஒவ்வொரு முறை காலை, மதியம், இரவு நேரம் உணவுக்கு பிறகு ஒரு பழத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எங்களுடைய முதியவர்களுடைய உன்னதமான பழக்க வழக்கமாக இருக்கின்றது. இதன் மூலமாக எங்களுடைய உடலிலே நார்ச்சத்து சேரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நார்ச்சத்தின் காரணமாக எங்களுடைய பசி குறைந்து அதன் மூலமாக கூடுதலான உணவு உண்பதை எங்களாலே குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களை பிடித்திருந்தால் பார்க்காதவர்களுக்கு கேட்க அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இந்த மணி சின்னத்தை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலிட தகவல் வேணுமாக இருந்தால் 0094-7735-6245 தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை வேற பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.